ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாஹும் ச ப்ருஹுணோதி தஸ்மை தம்ஹதேவமாத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்சர்ஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யக சர்வோபப்ளவரஹிதக பிரஜானகணக பிரத்யகர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் துவந்த்வாதீதம் ககனசத்ருஷம் தத்துவமஸ்யாதிலக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமஜலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சகனாவவது சகனௌ புனக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நமஸ்ரீ சங்கரானந்த குருபாதாம்புஜன்மனே சவிலாச மகாமோக கிராக கிராஷைக கர்மனே. 273வது ஸ்லோகம். ந ஹ்யாஹாராதி சந்த்யஜ்யம் பரதாத்யாஸ்திதா க்வசித் காஷ்டபாஷாணவத் கிந்து சங்கபீதா உதாசதே. ந ஹ்யாஹாராதி சந்த்யஜ்யம் பரதாத்யாஸ்திதா க்வசித் காஷ்டபாஷாணவத் கிந்து சங்கபீதா உதாசதே. பஞ்சதசி 6வது அத்தியாயம் 272 முடிச்சு 73ல் பாதியில் நிப்பாட்டியிருக்கோம். இப்போ நம்ம ஜீவன் முக்தி விசாரத்தில் இருக்கோம். ஆரம்பத்தில் சித்திர உதாரணம், ஆகாஷ உதாரணம், ஜீவ விசாரம், ஜீவ விசாரத்தில் உள்ள குழப்பம், பிறகு ஈஸ்வர விசாரத்தில் மட்டும் உள்ள குழப்பம், பிறகு மாயா விசாரம், ஜீவ விசாரம். ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றார். ஜீவ விசாரம் என்னன்னு சொன்னார், அதில் உள்ள குழப்பத்தை சொன்னார். பிறகு ஈஸ்வர விஷயத்தில் குழப்பத்தை சொன்னார். பிறகு மாயையை சொல்லி ஈஸ்வர தத்துவத்தை சொன்னார். பிறகு ஈஸ்வரனும் பிரம்மத்தையும் சேர்த்து எப்படி குழப்பியிருக்கோங்கிற ஒரு கருத்து வந்தது. ஈஸ்வரன்னா என்ன, பிரம்மன் என்னங்கிறதுல உள்ள குழப்பம். பிறகு ஈஸ்வரனையும் பிரம்மனையும் சேர்ந்து விசாரம் பண்ணார். பிறகு பிரம்மன் அத்வைதம்ங்கிற தத்துவம். இந்த டாப்பிக்கெல்லாம் பார்த்து முடித்து ஜீவன் முக்தி விசாரத்தில் இருக்கிறோம். இதில் நிறைய மோட்சம்னா என்ன, ஞானியினுடைய நிலை என்ன அப்படிங்கிறத பற்றி பூர்வபக்ஷியினுடைய கேள்வி, அதற்கு பதிலாக நிறைய கருத்துக்கள் வந்தது. இந்த கிரந்தி முடிச்சு அவிழ்த்தல், பிறகு ஞானம் வந்த பிறகு ஆசை இருக்குமா இருக்காதா, பிறகு ஞானம் வந்த பிறகு செயல்படுவானா செயல்பட மாட்டானா, இப்படிங்கிற கருத்தெல்லாம் நம்ம நிறைய பார்த்துக்கிட்டே வந்தோம். அதில் முக்கியமான கருத்து, ஞானிக்கு ஞானம் வந்த பிறகு ஆசை வருமாம்னா வரலாம், வரும், பிராரப்த கர்ம வசத்தினால வருங்கிறாரு. ஆனால் அந்த ஆசையினால் அவனுக்கு பந்தத்தை அடைவதோ பாதிக்கப்படவோ மாட்டான். அஞ்ஞானி பந்தப்படுவான், பாதிக்கப்படுவான். இவனுக்கு நிறைவேறலைன்னா அவனுக்கு ஒரு துக்கமும் கிடையாது, அதில் அட்டாச்சாகவும் இருக்க மாட்டான் அப்படிங்கிற கருத்து பார்த்தோம். பிறகு ஆத்மா எப்பொழுதுமே பந்தப்படுவதில்லைங்கிறதையும் சொன்னார். ஏன்னா அவன் ஞானி ஆத்மாங்கிற அறிவில் இருக்கிறதுனால அவன் பந்தப்படவே மாட்டான். உண்மையிலே ஞானிக்கு அஞ்ஞானிக்கு என்ன வித்தியாசம்னு கேள்வி வரும்போது சொன்னார், இவனுக்கு ஞானம் இருக்கும், அவனுக்கு ஞானம் இல்லை, விவகாரத்தில் எந்த வித்தியாசமும் இருக்காது அப்படின்னார்.
அவனுக்கு ஆபாசம் நீங்கியிருக்கு, இவனுக்கு ஆபாசம் நீங்கலை. இதுதான் வித்தியாசம். எதில் வித்தியாசம் இல்லைன்னா உலக விவகாரத்தில் அவனும் இவனும் ஒன்றாத்தையும் செயல்படுவாங்க அப்படிங்கிற கருத்து சொன்னார். பிறகு அஞ்ஞானிகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கும். தர்ம அதர்மம். வேதம் படிச்சுட்டு தர்மத்துப்படி நடக்கிறவன், அதர்மத்துப்படி நடக்கிறவன், அவங்க ரெண்டு பேருமே உடலை பாதுகாக்கிற விஷயத்தில் ஒன்றாத்தான் இருப்பான். அஞ்ஞானிகளுக்குள்ளேயே அஞ்ஞானிகளுக்குள்ளே தர்மவான் அதர்மவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பேருமே உலக விவகாரத்தில் இருப்பான். தன்னுடைய உடலையும் பாதுகாக்கிற விஷயத்தில் ரெண்டு பேரும் சாப்பிட்றது தூங்குறதுல வித்தியாசம் இருக்காது. அது மாதிரி ஞானிக்கு அஞ்ஞானிக்கு தூங்குறது சாப்பிட்றதுல வித்தியாசம் இருக்காது. ஒரே ஒரு வித்தியாசம், இவனுக்கு அறியாமை, அவனுக்கு அறியாமை இல்லை, அவ்வளவுதான். பிறகு அவன் உதாசீனனை போல இருப்பான் அப்படிங்கிறதுக்கு கீதை உதாரணத்தை சொன்னார். கீதையில் ஒரு உதாரணத்தை சொல்லி அவன் உதாசீனனை போல இருப்பான். கஷ்டமான சூழ்நிலை வந்தால் வெறுத்து ஒதுக்கிறது இல்லை, இன்பமான சூழ்நிலை அவனை விட்டு விலகி போனால் திருப்பி வேணும்னு விரும்பி நாடுவதும் இல்லை. அந்த உதாசீனனை போல இருப்பான்னு சொன்ன உடனே அங்கே சொல்லப்பட்ட தத்துவம் இவர் என்ன சொன்னார், பூர்வபட்சி என்ன சொன்னான்னா, அவன் எந்த செயலும் செய்ய மாட்டான்னு அங்கே சொல்லியிருக்கு அப்படிங்கிறத சொன்னான். அதில் போலங்கிற வார்த்தையை நீயே விட்டுட்ட. உதாசீனனாக இருப்பான்னு சொல்லியிருக்குன்னு இவன் சொன்னான். உதாசீனனை போல, அதாவது பொறுப்பு இல்லாமல் இருக்கிறான், பொறுப்பில்லாமல் இருப்பவனை போல அப்படிங்கிறது தான். பிறகு அப்படி சொன்னீங்கன்னா அந்த போலங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் போயிரும்னாரு. பிறகு ஒருவேளை அவன் செயலற்று இருப்பதையும் சொல்லியிருக்குன்னு சொன்னான். ஞானி எந்த செயலும் செய்ய மாட்டான், சும்மா இருப்பான் அப்படிங்கிறது நீ அர்த்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேர் நோயினார். அது ஞானம் இல்லை. நோய் உள்ள எந்த செயலும் செய்யாமல் படுத்த வடுக்கையாக கிடப்பான் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு அவனை நிந்தனை பண்ணார். அதாவது நீ இப்படியெல்லாம் நினச்சேன்னு சொன்னால் பிரம்ம தத்துவ ஞானத்தினால அவன் செயலற்று போயிடுவான்னா அது வியாதி மாதிரி நீ சொல்கிற. அப்படி இருந்தால் நீ பெரிய புத்திசாலி பண்ணார். திட்டினார். கொஞ்சம் வஞ்ச புகழ்ச்சியில் பெரிய புத்திசாலி, உன்ட்ட நான் உள்ள அறிவு நல்லா பரவி இருக்குது தெளிவாக, பிறகு உன்னால் சாதிக்க முடியும், என்னதான் இருக்க போகுது இப்படிப்பட்ட அறிவை வச்சுக்கிட்டு அப்படின்னு ஒரு கிண்டலாக கேலி பண்ணார். பிறகு அடுத்த ஸ்லோகத்தில் அவன் என்ன சொன்னான்னா, பரதன் ஜடபரதனை உதாரணமாக சொல்லி புராணங்களில் சடபரதன் எந்த செயலும் இல்லாமல் சும்மா இருந்தான்னா சொல்லியிருக்கே, அதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். யார்? பூர்வபக்ஷி. நம்ம இந்த விசாரம் பூரா பார்த்தீங்கன்னா கேள்வி பதிலாத்தே வரும். இதுக்கு எதிரான ஒரு கேள்வி இருக்குது. மோட்சத்தை பற்றி, ஜீவன் முக்தியை பற்றி பேசிக்கிட்டு வர்றோம். ஜீவன் முக்தினா என்ன அப்படிங்கும்போது ஆசை வரும், ஆசை வராது, செயல்படுவான், செயல்படக்கூடாது, அப்படிலாம் கேள்வி பதில் ரூபத்தில் வருது. இங்கே செயல்பட மாட்டான் என்பதற்கு ஜடபரதனை உதாரணமாக சொல்கிறான். புராணத்தில் இருக்குது. அவங்கெல்லாம் காட்டில் போய் ஞானம் வந்தவுடனே பேசாமல் அங்கே போய் இருந்தாங்க அப்படின்லாம் இருக்குது. அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன சொன்னார், நீ ஜடபரதனை சொல்கிற, நான் ஒரு ஆளை சொல்கிறேன். உபனிஷத்துல எல்லாம் அவன் சாப்பிட்டுக்கிட்டு விளையாடிக்கிட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருப்பான்லாம் சொல்லியிருக்கேப்பா, அதையே விட்டுட்ட. உபனிஷதங்கள் என்ன சொல்லியிருக்கு, ஞானி சாப்பிட்டு கொண்டு எல்லாம் சந்தோஷமாக அவன் பாட்டுக்கு செயல்பட்டுக்கிட்டு தான் இருப்பான். அவன் எந்த செயலும் அவன் நிப்பாட்ட மாட்டான். அவனுடைய செயல் என்னவோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான்னு சொல்லி சாந்தோக்கிய மாதிரி உபனிஷதங்களில் எல்லாம் சொல்லியிருக்கு. முக்கியமான பிரமாணம் இதைத்தான் நீ எடுத்துக்கிறன்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொன்ன போனான்னா, புராணங்களில் கூட நீ சொன்னது மாதிரி சொல்லலை. இவன் என்ன சொல்கிறான், செயல்படாமல் இருப்பான்னு சொல்கிறான், நீ சொன்னது மாதிரி சொல்லலை அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் 73 அதையும் சொல்கிறாரு. இப்போ நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜடபரதனை பற்றி எப்படி அங்கே சொல்லப்பட்டது அப்படிங்கிற கருத்தை அவர் சொல்கிறார். 273 போன வட்டம் பார்த்தோம், போன கிளாஸில். அதில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால், அதாவது நீ புராணங்களில் ஜடபரதனை பற்றி சொல்லியிருக்கும் போது நீ எப்படி பொருள்படுத்திக்கிறன்னு, அந்த ஜடபரதன் செயலற்று இருப்பான்ங்கிறதுக்கு என்ன மாதிரி பொருளை எடுத்துக்கிறணும்னு சொன்னார். நகி ஆகாராதி சந்த்யஜ்ய, அதாவது ஆகாரம் முதலியவைகளை விட்டு அவன் ஜடபரதன் போய் காட்டில் இருந்தானே, சாப்பிடாமல் செய்யாமல் ஒன்றும் தூங்காமல் சாப்பிடாமல் இருந்தான் அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு சொல்கிற. அப்படி விட்டு பரதாத்யாகா ஸ்திதாகா கவச்சித்து, பரதர் முதலியவர்கள் எங்கேயும் அப்படி இருக்கவே இல்லைங்கிறார்.
அவங்க உலக கடமைகளை விட்டுட்டு போயிருக்காங்க. அதுக்காக வந்து தன்னுடைய உடலை பேணி பாதுகாக்கிற விஷயங்களில் யாருமே அப்படிலாம் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாரு. ஏன் உடலை வந்து பாதுகாத்தாங்க, மற்ற கடமையிலேருந்து விட்டுட்டு போனது காரணம் என்னன்னு சொல்ல போகிறார். உலக கடமைகள்லேருந்து ஏன் விலகி இருந்தாங்கங்கிறது காரணம் சொல்ல போகிறார். இங்கே என்ன சொல்ற, நீ ஒன்றுமே செய்யாமல் ஜட மாதிரி இருந்தான்னு சொன்னேன். அப்படியெல்லாம் அங்கேயும் சொல்லலை. உபனிஷத்தில் செயல்படுவான்னு சொல்லியிருக்கு. நீ சொன்ன அர்த்தப்படி பார்த்தாலும் ஞானம் வந்த பிறகு அப்படியே போய் மரக்கட்டை மாதிரி கிடப்பான், சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான், அப்படியே ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரி இருப்பான் நீ சொல்லியிருக்க. அப்படியும் சொல்லப்படலை. ஆகாரத்தில் விட்டு போட்டு அப்படி இருந்தான்னு நீ சொல்லலை. அங்கே என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், காஷ்ட பாஷனாவத்து, மரக்கட்டை கல்லை போல, அதாவது மரக்கட்டையும் கல்லை போல அப்படின்னு சொல்லியிருக்குன்னு சொன்னால், மரக்கட்டை கல்லை போல இருந்தார்னு சொல்லியிருக்குன்னு சொன்னால், அந்த இல்லையும் போலங்கிற வார்த்தை இருக்குது, அதை கவனிக்கலையாங்கிறார். போலன்னு சொன்னால் மரக்கட்டை மாதிரி கிடக்கலை. அதாவது பொறுப்பு, அவன் வந்து அந்த பொறுப்புலேருந்து விலகி இருந்தான் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டிருக்கு. அதுலேயும் அதை போல என்று தான் சொல்லப்பட்டது. அதுவாகவே கல்லாக இருக்கான் கட்டையாக இருக்கான்னு சொல்லலை. அதனால் நீ அப்படியெல்லாம் நினைக்காதேன்னு சொன்னார். பசிக்கக்கூடாது, அவன் தூங்கக்கூடாது, ஞானம் வந்துச்சுன்னா பசிக்கக்கூடாது, தூக்கம் வரக்கூடாது, இப்படியெல்லாம் நிறைய ஒரு கற்பனையெல்லாம் இருக்குது. நான் அன்றைக்கே சொன்னேன், ஞானியின் உடம்பும் இறந்த பிறகு அழுகத்தையும் செய்யும். அதை விட்டேன்னு மற்ற உடம்பு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஞானி உடம்பு ஆகும். ஞானி உடம்பு சந்தன வாசனை வரும்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தால் முடியாது. அதுவும் நாரத்தையும் செய்யுங்கிறார். அன்றைக்கி தேங்காயில் உடைப்பாங்கன்னு சொன்னேன்ல, உச்சந்தலையிலேருந்து நிறைய விஷயம் இருக்குது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஞானி அந்த சன்னியாசிகளை இது பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா, அடக்கம் பண்ணும் பொழுது இப்போ எரிச்சிடுறாங்க. நிறைய ராமகிருஷ்ண மடத்துல எரிச்சிருவாங்க. எல்லார் உடம்பு மாதிரி அதுவும் ஆக போகுது. சில பேர்களுக்கு என்னன்னா, அந்த உடம்பு கொஞ்சம் நாளைக்கு அப்படியே இருக்குங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அதில் நிறைய முதல்ல புஷ்பம் இதெல்லாம் போட்டு தேங்காயெல்லாம் உடச்சி தலையில் 108 தேங்காய் உடைப்பாங்க. விபூதியை கொட்டுவாங்க நிறையா. உப்பு இருக்குது பார்த்தீங்களா, உப்பு 10 மூடை உப்பு போடுவாங்க. உப்புக்குள்ளே போட்டாச்சுன்னா பாடி கெடாது, கடலுக்குள்ளே பாடி கெடாது. அந்த உப்பு வந்து ஒரு 10 மூடை உப்பு போட்டு வச்சாச்சுன்னா அது ரொம்ப நாளைக்கு இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். அந்த உப்பு தன்மைக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த உப்பு வந்து கெடாதுன்னு சொல்லுவாங்க. சாதாரணப்பட்டு அவங்க உடம்பும் ஞானி உடம்பு, சன்னியாசி உடம்பு, அஞ்ஞானி உடம்பு மாதிரி ஆகும். அது யார் உடம்பு தான் கதி கிடையாது. சில பேர் என்ன பண்ணுறாங்க, கங்கையிலெல்லாம் முன்னாடி இப்போ தடை போட்டாங்க. ஒரு மரப்பெட்டி செஞ்சு, நம்ம திண்டுக்கல் சாமியை ஒருத்தர் அங்கே தான் சமாதியான பிரம்ம வித்யான சாமி, கட்டையில் அப்படி செஞ்சு உள்ளே உட்கார வச்சு அவர் அப்படியே கங்கையில் போய் உள்ளே இறக்கிடுவாங்க. மீனெல்லாம் போய் உள்ளே சாப்பிட்ரும். இப்படி உட்கார வச்சு கல்லெல்லாம் உள்ளே வச்சுருவாங்க. நல்ல வெயிட்டான கல்லை தூக்கி மடியில் வச்சு மரக்கட்டையில் வச்சு அடைச்சிடுவாங்க, சுற்றி ஓட்டையாக இருக்கும். அப்படியே கொக்கியை வச்சு இறக்கி உள்ளே இறக்கிடுவாங்க. பிரம்ம வித்யான சாமிக்கு ரிஷிகேஷில் இறக்கும்போது அவர் அப்படி தான் பண்ணாங்க. அது மீன்கள் சாப்பிட்றது கொடுப்பாங்க அப்படி. அதனால் ஞானி உடம்பு எல்லாரும் உடம்பு மாதிரி ஆகுமே ஒழிய மற்ற வித்தியாசம் ஆகாது. அது மாதிரி உடம்பை பாதுகாக்கிறது தான் இவனும் சாப்பிட்டாத்தே உயிர் வாழ முடியும். சித்தியினால் சில பேர் சாப்பிடாமல் தூங்காமல் இருக்கலாம். அது ரொம்ப அபூர்வம், தேவையும் இல்லை. அது அனாவசியம். அதுக்காக நிறைய பயிற்சியெல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு அப்படியே அதனால் ஞானம் வரப்போறதில்ல, பெரிய ஆற்றல் வரும். சில பேர் என்ன பண்ண, சித்தியே ஞானம் நினச்சிட்டு இருந்துடுறாங்க. சில சித்தி வேலைகள் தெரிஞ்சவுடனே அதுவே ஞானம் நினச்சிட்றாங்க. ராமகிருஷ்ணர் ஒரு இடத்துல சொல்கிறார், ஒருத்தர் வந்து ரொம்ப நாள் தவம் பண்ணி தண்ணியில் நடந்து வர்றார். வந்த உடனே நான் பாருங்கள் 12 வருஷம் தவம் பண்ணி நீர் மேலே நடக்கிற வித்தியை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அப்படியே ஒரு பெருமையாக சொல்கிறார். சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன செய்வேன்னார். ஒருத்தர் இறந்தது மாதிரி பண்ணி பிழைச்ச மாதிரி காமிக்க முடியும். இப்போ யானை இருக்குது, உண்மையிலே சத்தது மாதிரி என்னால் ஆக்கிட முடியும், பிறகு மீண்டும் உயிர் பிழைக்க வைக்க முடியும்னார். செய்யினார். உடனே யானை செத்தது மாதிரி ஆயிருக்கு. பிறகு பார்த்தா உயிர் இல்லைன்ற பிறகு திருப்பி உடனே ஒரு மந்திரம் சொல்கிறார், பிழைச்சிருச்சு. இவர் என்ன சொன்னார், நீ 12 வருஷம் பண்ண தவத்தினுடைய பலன் நாளனான்னாராம். நீ 12 வருஷம் கஷ்டப்பட்டு தவம் பண்ணல, அதுக்குடைய பிரயோஜனம் நாளனான்னாராம். ஏன்னா போட்டில் அங்கே விட்டாங்க, அப்போல்லாம் 4 ரூபா கொடுத்தா இங்கே வந்து இறக்கி விட்டுருவான். அதுக்கு போய் நீ 12 வருஷம் தவம் பண்ணணுமாங்கிறார். புரியுதுங்களா? இந்த உடம்பு இறந்தப்புறம் எப்படி ஆகிட்டு போகுது. இதுக்காக தபஸ் பண்ணி அது பண்ணி இந்த உடம்பு அப்படியே கடாமல் பாதுகாத்து சித்தியெல்லாம் பண்ணணும் கட்டாயமே இல்லை. ஞானம் வேறு, அது வேறு. செத்தப்புறம் எப்படி ஆனால் என்ன, அவனுக்கு அப்படித்தான் ஆகும்.
அதனால் இந்த உடலை பாதுகாக்கிறது சாதாரணமாக எப்படி சாப்பிட்டா எல்லாருக்கும் என்ன வேலை செய்யும் அதுதான் ஞானிக்கும் வேலை செய்யும். அதனால் அதை போல தான் அவன் இருப்பான். உடலை பாதுகாக்கிற விஷயத்தில் வித்தியாசம் இருக்காது அப்படின்னாரு. பிறகு எதுக்கு அவங்க வேலை செய்யாமல் இதை விட்டு விலகி போகிறாங்கன்னு சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார். அதாவது கிம் து சங்க பீதா உதாசதே, அதாவது மீண்டும் பற்று வந்துவிடுமோ என்ற பயத்தினால் அப்படி உதாசீனமாக நடந்து கொண்டார்கள். எதை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னாலும் அதில் ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடும். ஞானம் வந்தாலும் கூட அந்த ஸ்திடம் ஆகலைன்னு சொன்னால், அது ஏதாவது ஒரு பொருளை ரொம்ப ஆர்வம் வந்து கூட அது மேலே நான் ரொம்ப பிரியம் வச்சுட்டிங்கன்னா அந்த பற்று வந்து விடுங்கிறதுக்காக, அந்த பற்று வந்து விடுமோ என்ற பயத்தினால் காட்டுக்கு போயிடுறாங்க. புரியுதுங்களா? ஜனகர்லாம் நல்லா போய் தபஸ் பண்ணி ஞான நிஷ்டை அடைஞ்சு நீங்கள் வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. அதுக்காக போகிறாங்க. வித்யாரண்யர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எதோடையா சம்பந்தம் வச்சா நம்மளுக்கு பற்று வந்துடுமோன்னு உனக்கு பயம் இருந்தால் இன்னும் ஞானம் நிஷ்டையாகலின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஒரு சங்கம் வச்சு எல்லாரும் கூட இருக்கும்போது நம்மளுக்கு அதனால பற்று வந்துடுங்கிற பயம் இருந்துன்னு சொன்னால் என்ன சொல்கிறாரு, அப்போ நீ நார்மலாக இருக்கக்கூடாது. மற்றாள் மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷலாக தவமெல்லாம் பண்ணி கொஞ்சம் தனியாக ஒதுங்கி இருந்து சாதனையெல்லாம் பண்ணிட்டு தான் பிறகு வரணும். அப்நார்மலாக அப்போ இருக்கலாங்கிறாரு. சாதாரண மனுஷன் போரி இல்லாமல் உனக்கு நிஷ்டையாகாமல் பற்று வச்சா நம்மளுக்கு வந்துடும்னா விளையிரு. நம்ம சாதாரண விரதம் இருக்கிறவங்க என்ன இருக்கிறாங்க, மற்ற மனுஷன் மாதிரி இருக்காங்களா? கடுமையாக விரதம் இருக்கிறேன், நான் ஒரு வாரம் சாப்பிட மாட்டேன், அதெல்லாம் ஒரு கடுமையான விரதம். நார்மல் எல்லோரும் சாப்பிடணும், இது அப்நார்மல். அப்படி எதனோடையாவது சங்கம் இருந்தால் பற்று வந்து விடுமோ என்று உனக்கு பயம் இருந்தால் கொஞ்சம் அப்நார்மலாக இருந்து இப்படி சாதனையெல்லாம் பண்ணலாம் ஒதுங்கி போய். ஆனால் அது வரைக்கும் நல்லா ஞான நிஷ்டையாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பயம் போயிடுச்சுன்னா நீ எங்கே வேணாலும் இருக்கலாம். நீ ஒதுங்கி போய் வேலை செய்யாமல் கடமையிலேருந்து விலகி போய் இருக்கணும்ன்றது கட்டாயம் கிடையாது, நார்மலாகவே இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். புராணங்களில் அவர் ஜட மாதிரி இருந்தார், கல்லை போல் இருந்தார்னு கொஞ்சம் மிகைப்படுத்தி சில நேரங்களில் சொல்லப்பட்டிருக்கேன். அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு பண்ணக்கூடாது. நான் சொன்னேன் போன கிளாஸில், விவேகானந்தருக்கு ஒரு உபதேசம் மற்றவங்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணுவார் ராமகிருஷ்ணன் சொன்னேன். ஏன்னா இவர் எதுலையும் பாதிக்கப்பட மாட்டார், அவன் இரும்பு மனுஷங்கிறார். அவனை யாரும் ஒன்றும் அசைக்க முடியாதுங்கிறார். மற்றவங்களுக்கு அப்படி இல்லை. அப்போ ஒதுங்கி அப்நார்மலாக கொஞ்சம் தபசெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கலாம். அப்படி இவங்க காட்டில் போய் கடமையிலேருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருந்திருக்கலாம். அதுக்காக கல் மாதிரி மண்ணு மாதிரி ஒன்றுமே செய்யாமல் ஜடம் மாதிரி இருந்தான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா புராணங்களில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா உபநிஷத்து டைரெக்டாக சொல்லும். இதிகாசங்கள் உண்மை கதை தான், கொஞ்சம் கற்பனை இருக்கும். கதை எழுதும்போது புராணங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமான கற்பனை இருக்கும். இந்த கவிஞர்கள் என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக சொன்னால் கவிஞர் கிடையாது, பொய் சொன்னாதான் அவர் கவிஞர். பொய்யிலே பிறந்த புலவர் பெருமானேன்னு ஒரு பாட்டெல்லாம் இருக்குது. என்ன அப்படி இந்த புராணங்களில் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிற பழக்கம் இருக்குது. சினிமாவும் இப்படித்தான். இப்போ டூயட் படிக்கிறது எங்கேயாவது நேச்சராக உண்மையிலே நடக்குமா? இது உண்மை சம்பவம்னு கதையில் போட்டுருவான். ஒரு படம் ஏதோ ஒரு சம்பவத்தை இது உண்மையிலே நடந்த கதை சினிமாவை எடுத்திருக்குன்னு போடுவான், அதில் டூயட் வரும். உண்மை சம்பவத்தில் டூயட் வருமா? அதே மாதிரி சண்டை காட்சி சண்டை காட்சின்னா ஒரு பைப்பை பிடிங்கி அடிப்பார் பாஷா படத்தில், 20 பேர் விழுவான். நேரம் என்னைக்காவது நடக்குமா? ஏன்னா அப்போத்தையும் ரசிப்போம். பொய்யத்தையும் ரசிக்கிறான், உண்மையை ரசிக்க மாட்டான். கற்பனையாவது பண்ணுறோமா? ஒரு அடி அடித்த உடனே 20 பேர் விழுகிறான், அப்படி எங்கேயாவது நடக்குமா? கற்பனை யோசிக்கவே மாட்டான். ஆனால் ரசித்து சிரிப்பான், அப்படியே சந்தோஷமாக. அப்படியே நம்ம ஹீரோ அப்படி அடிக்கிறாருன்னு சொல்லி இந்த இளைஞர்கள் எப்படி குஷியில் அடிப்பாங்க. அந்த பொய்யத்தையும் ரசிக்கிறான். அப்படி கற்பனையில் கொஞ்சம் மிகைப்படுத்தி ஞானிகளை பற்றி சொல்லும்போது புராணங்களில் ஒரு ஆர்வத்தை தூண்டுவதற்காக கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிற பழக்கமெல்லாம் உண்டு. ஆனால் உபநிஷதங்கள் அப்படி இருக்காது. புரியுதுங்களா? அதனால் என்ன சொல்கிறான்னா, அதை வச்சுக்கிட்டு நீயே அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறத நீ கவனமாக புரிஞ்சுக்கிறோம். விஞ்ஞானி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆனால் புலவன் சொன்னால் அது வேறு மாதிரி ஆயிரும். அதாவது உண்மையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விஞ்ஞானி சொல்வார், புலவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் கற்பனையெல்லாம் கலந்து சொல்லுவான். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இவனுக்கு அப்போ எல்லோரும் ஒன்று மாதிரி ஞானி எல்லாரையும் மாதிரி மற்ற பழக்கங்களையும் வச்சுக்கலாம்னு கேட்டேன். ஆடு மாடெல்லாம் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்டால் என்ன பண்ண முடியும்? நல்ல தர்மமாக ஒருத்தன் எப்படி இருப்பான்னு அப்படி இருப்பான். அதுக்கு அதர்மம் பண்ணுற மாதிரி இருக்க மாட்டான், எக்ஸ்ட்ரா வேறு மாதிரி கீழேயும் போயிட மாட்டான், நார்மலாக என் பாட்டுக்கு இருப்பான் அப்படின்னாரு. அதாவது
எந்த ஒரு பொருள் நம்மளுக்கு பற்று வந்து விடுமோன்னு பயம் இருந்தால் அதுலேருந்து விலகி இருக்கிறது நல்லது. அப்படி இவங்கெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறார் இவர். இப்போ போதை பொருளை ஒருத்தன் பயன்படுத்துகிறான், அதுக்கு அடிமையாகிறாங்களா இல்லையா? ஒரு சிகரெட் பழக்கம் கூட என்ன ஆயிடுது, அடிமையாயிடுறான். அந்த உடம்பு என்ன ஆயிடுது, அதுக்கு பழகி போயிடுது. அப்போ கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ண, அதுலேருந்து விலகி இருக்கணும். திருப்பி 4 பேர் சேர்த்து குடிக்கிறவங்க மத்தியில் இருந்தால் என்ன ஆகும்? அதேமாதிரி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்க மத்தியில் பழகிருக்கான், அடிமையாயிருக்கு. உடம்பு கேட்கும், நீ குடிக்கலைனாலும் என்ன பண்ணுற, பழக்க தோஷத்தில் கேட்கும். அது மாதிரி கடமையில் நம்ம ரொம்ப மூழ்கி இருக்கும் பொழுது அதில் போய் ஈடுபட சொல்லிக்கிட்டே இருக்கும், மனசு வந்து அட்டாச்சு ஆகிரும். அதுக்காக கொஞ்சம் விலகி இருந்தால் நல்லது. அப்படி இருக்கிறதுக்காக போனாங்களே ஒழிய உண்மையிலே கிடையாது. காஃபிக்கு இருக்கோம், காஃபிக்கு அடிக்ட் ஆகிட்டோம். ஒரு காஃபி சாப்பிட்டாலும் அடிக்ட் தான், 4 காஃபி சாப்பிட்டாலும் அடிக்ட் தான். ஒரு நாள் காஃபி சாப்பிட்டு தலைவலிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உடம்பு பழகிருச்சு, உடம்பு பழகிருச்சு. அப்போ கொஞ்சம் நாளாகும் அதை எடுத்துக்கிறதுக்கு. அப்போ என்ன பண்ணணும், அதுலேருந்து விலகி இருக்கணும். ஒருத்தர் காஃபியை நிப்பாட்டின பிறகு நிப்பாட்டிட்டாரான், கனவுல வந்து காஃபி குடிக்கிற மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுமா. ஏன்னா உடம்பு வந்து ஒன்று பழகிருச்சுன்னா அது கொஞ்ச நாளைக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். அது மாதிரி எந்த ஒரு பொருளையும் பற்றாயிருச்சுன்னு சொன்னால் அதுலேருந்து விலகிறதுக்கு கொஞ்சம் விலகி இருக்கணும். அந்த சூழ்நிலை இருக்கக்கூடாது. ஒரு சினிமாவில் கூட காமிப்பேன், அந்த மணிவண்ணன் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு பழகிருப்பான், பேசாமல் ஒதுங்கி இருப்பான். ஒரு அந்த கடை பக்கம் போனவன் என்னாக, ஒருத்தன் கூப்பிடுவான், திறந்து கொடுக்க சொல்லுவேன், திருப்பி ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அந்த அடிக்ட், அது மாதிரி நம்ம ஒவ்வொரு உலக விஷயங்களும் அடிக்ட் ஆகியிருக்கோம். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அதற்காக ஜடபரதன் முதலியவர்கள் இந்த கடமைகளிலிருந்து விலகி இருந்தாங்களே ஒழிய சாப்பிடாம தூங்காமல் அப்படியே ஜடம் கல் மாதிரி இருந்தான்னு சொல்லக்கூடாது. மற்ற வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தான். பிறகு சங்கம் இல்லாமல் இருந்தால் அப்படி நல்லா இருக்க முடியுது. சங்கம் வந்துச்சுன்னா பற்று வந்துடுதுங்கிறதுக்காக ஒதுங்கியிருக்கான். ஆனால் சங்கம் இருக்கும் பொழுது மனம் வந்து நார்மலாக அறிஞ்சின்னு சொன்னான், இவன் எல்லாரையும் போல எல்லா கடமைகளையும் செஞ்சுட்டு எல்லா விவகாரங்களிலும் ஈடுபடலாம் அப்படிங்கிறார். அதனால் அவன் வந்து மற்ற எல்லா விஷயத்தையும் போல் எல்லாரையும் மாதிரி செயல் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தான் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாருங்க. இந்த சங்கத்தை பற்றி அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக விளக்குறாரு, அங்கே பார்க்கலாம். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். ந ஹியாஹாராதி சந்தியஜ்ய பரதாத்யாகா. பரதாத்யாகா அப்படின்னா ஜடபரதனை உதாரணமாக சொன்னார். இந்த பரத ஆத்தியாகனா பரதர் முதலியவர்கள். பரதரை போல இந்த சும்மா இருந்தாங்கன்னு சொல்கிறார், அந்த முதலியவர்கள், பரதர் முதலியவர்கள். ஆகாராதி முதல் வரி ந ஹி ஆகாராதி, அதை பிரிச்சோம்னா ந ஹி ஆகாராதி. ஆகாராதினா உணவு முதலியவைகளை சந்தியஜிய விட்டு கடைசி வார்த்தை குவச்சித்து, முதல் வரியில் கடைசி வார்த்தை குவச்சித்துன்னா எங்கேயும். பிறகு முதல் வரியில் முதல் வார்த்தை ந ஹீங்கிறதோட சிதாகாங்கிறத சேர்த்துக்கணும். ந ஹி சிதாகா அப்படின்னு சொன்னால் அப்படி இருந்ததில்லை. எப்படி இருந்ததில்லை? 2வது வரியில் இருக்கு, காஷ்ட பாஷானவத்து. காஷ்ட பாஷானவத்து, கட்டை கல்லை போல எங்கேயும் உணவு முதலியவர்களை விட்டு பரதர் முதலியவர்கள் இருந்தது இல்லை. நகி குவச்சித்துனா எங்கேயும், நகி ஸ்திதாகனா இருந்தது இல்லை. 2வது வரியில் முதல் வார்த்தை காஷ்ட பாஷனாவத்து. காஷ்ட பாஷனாவத்துனா கட்டை கல்லை போல. ஜடபரதரை நீ உதாரணமாக சொன்ன, அவங்க வந்து கட்டையை போல கல்லையை போல வந்து சாப்பிடாம கூட இருந்தாங்கங்கிறது சொல்லவே இல்லை. உணவு முதலியவையெல்லாம் விட்டு போட்டு இருந்தாங்கன்னு எங்கேயும் சொல்லலை, அப்படி இல்லை அப்படிங்கிறார். பிறகு அடுத்து கிம்துன்னா ஆனால் அவர்கள் சங்கபிதா உதாசதே. சங்கபிதா உதாசதேன்னா, சங்கபிதான்னா மீண்டும் பற்று வந்துவிடுமோ என்று பயந்து, பிதான்னா பயந்து, சங்கத்தினால பற்றினால் பயம் வந்துவிடுமோ என்று பயந்து, உதாசதே உதாசீனமாக நடந்து கொண்டார்கள், பொறுப்பிலிருந்து விலகினது மாதிரி நடந்து கொண்டார்கள் சொல்றார். இங்கே பரதர் முதலியவர்கள் உடலை பேணுவதில் ஆகார முதலியவைகளை விட்டு இருந்தார்கள் என்று எங்கேயும் சொல்லப்படவில்லை. கள்ளக்கட்டை போல் அவங்க இருக்கவே இல்லை. அவங்க எல்லாரையும் மாதிரி இருந்தாங்க. எதுக்கு ஒதுங்கி இருந்தாங்கன்னா, பொறுப்புகளிலிருந்து
உலகத்துக்குள்ளே இருந்தோம்னு சொன்னால் ஊருக்குள்ளே இருந்தால் பற்று வந்துடும். அந்த பற்றுக்கு வந்துவிடுமோ என்று பயத்தினால் அவர்கள் ஒதுங்கி இருந்தாங்களே ஒழிய வேற எதுக்கா ஒதுங்கி இல்லை அப்படிங்கிற கருத்தை சொல்கிறாரு. 274 சங்கீஹி பாத்யதே லோகே நிசங்க சுகமஸ்னுதே தேன சங்க பரித்யாஜ்யஹ சர்வதா சுகமிச்சதாம். சங்கீஹி பாத்யதே லோகே நிசங்க சுகமஸ்னுதே தேன சங்க பரித்யாஜ்யஹ சர்வதா சுகமிச்சதாம். பற்றில் பயவந்து விடுமோன்று பயந்திருந்தாங்கன்னு சென்ற ஸ்லோகத்தில் சொன்னார். இங்கே ஏன் பற்றை கண்டு பயப்பட வேண்டும்? பற்று வந்துவிடும், பற்று வந்தால் வந்துட்டு போகுது, ஏதுக்காக பயப்படணும் அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்கிறார். ஏன் பற்றுக்காக பயப்பட வேண்டும் சொல்லும் பொழுது ஒரு லாஜிக் சொல்கிறார். ஏன்னா ஒருவேளை பற்று இருந்து அழுந்துட்டு போகுது, அதுக்கு என்ன, அதனால் உனக்கு என்ன அப்படின்னு பூர்வபட்சி கேட்டுடலாம்னு சொல்லி காரணம் சொல்கிறாரு. முதல் வரியில் முதல் பகுதியிலே அந்த சுலோகத்தை பார்த்துட்டு அப்படியே போகலாம். சங்கீஹி பாத்யதே லோகே. லோகேனா இந்த உலகத்தில், இந்த உலக அனுபவத்தில். சங்கீஹி, ஹீன்னா நிச்சயமாக, சங்கி பற்று உடையவன், பாத்தியதே பாதிக்கப்படுகின்றான், துயரப்படுகின்றான். நீங்கள் உலக அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்கு எதில் ரொம்ப பற்று இருக்கோ அதனால் அவன் கட்டாயமாக பாதிக்கப்படுகின்றான், அதனால் அவன் கட்டாயமாக நிச்சயமாக துயரப்படுகின்றான். இது உலக அனுபவங்கிற நம்ம விளக்கம் பார்ப்போம். பிறகு அதுலேயே 2வது பேர் சொல்றாருங்க, நிசங்கக சுகம் அஸ்னுதே. பற்று அற்றவன் சுகத்தை அடைகிறான், பற்று உள்ளவன் துக்கப்படுகிறான், பற்று இல்லாதவன் சுகத்தை அடைகிறான். இது உலகத்தில் நாம் பார்க்குறோம் அப்படிங்கிற கருத்தை சொல்கிறார். பற்றுங்கிறது பொருளில் வரலாம், மற்ற ஜீவராசிகளிடத்தில் வரலாம், சூழ்நிலைகளில் வரலாம், எதில் வேணாலும் நம்மளுக்கு பற்று வரலாம். சில பேருக்கு தூங்குகிற இடத்துல பற்று இருக்கும். புதுசாக ஒரு இடத்துல தூங்குனீங்கன்னா தூக்கம் வராது, ஏன்னா அந்த ஒரே இடத்துல தூங்கி பழகியிருப்போம். வகுப்பில் உட்கார இடமே விட நம்ம இடத்துல 100 ஆள் உட்காந்து சண்டை கூட போட்டிருக்காலாம் இருக்குது. சரி, நம்ம லேட்டாக வந்தால் முன்னாடி தான் உட்காந்துட்டு போகிறான்னு விடுறதில்ல. நான் ஏன் ஷீட்டு நீ எந்திரிச்சு அங்கே போய் உட்கார், இங்கே உட்காந்தாதான் எனக்கு கிளாஸ் எல்லாம் கேட்க முடியும். இப்படி ஒரு பற்று வருது ஏன்னா அந்த பொருள்களில். ஏன்னா எதுலேயுமே ஒன்று பழகி போச்சுன்னு சொன்னால் அந்த பற்று என்ன பண்ணுது, நம்மளை துக்கப்படுத்திடுது. அது சொல்வார், அதாவது இந்த வாசனை இருக்கே, ஒரு இடத்துல போய் பழகிட்டோம், அதை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஒரு மீன் பிடிக்கிற பெண்கள் போய், ராம சொல்லியிருக்கேன், மீனெல்லாம் விற்றுட்டு ஒரு மழை வந்துருச்சு, ஊருக்கு போக முடியலை, ஆற்றுல வேற தண்ணி போகுது. ஒரு வீட்டில் போய் கேட்டிருக்காங்க, இங்கே கொஞ்சம் தங்கிட்டு போகலான்னு படுக்க சொல்லியிருக்காங்க. படுத்து தூங்கியிருக்காங்க, தூக்கமே வரல, பிறண்டு படுத்துருக்காங்க. என்னம்மா இல்லை, எனக்கு ஏதோ ஒரு கெட்ட வாசனை வருது, தூக்கம் வரலேன்னாங்களாம். என்ன கெட்ட பூக்கார வீடு, அந்த வீடு யார் வீடு? பூ விற்கிற வியாபாரி வீடு. அங்கே வெறும் பூவா இருக்கு வீடு பூரா. இவர் கெட்ட வாசனை வருது, எனக்கு தூக்கம் வரலன்னு அந்த மீன் பிடிக்கிற பெண்கள் சொல்லியிருக்காங்க. இவன் பார்த்தான், இவங்க மீன் பிடிக்கிற ஆளுங்க இந்த வாசனை ஒத்துக்கலைன்னு சொல்லி மீன் கூட வெளியே இருந்திருக்கு, அதை கொண்டா தலைமாட்டில் வச்சுட்டானா, தூங்கிட்டாங்க. அப்போ அதில் கூட ஒரு பற்று வந்தால் அது இல்லாட்டி இருக்க முடியல, தூக்கம் வருது. அந்த மீன் வாசனை கூட பற்றாகி போச்சு. அப்போ அது இல்லைன்னு என்ன ஆகுது, தூக்கமே வரல. பூ வாசனையில் தூக்கம் வரலைங்கிறாங்க, எப்படி இருக்கு பாருங்க. அப்போ இந்த பற்று வந்தால் அது இல்லைங்கும் போது பெரிய துக்கம் வந்தது. இதை உலக அனுபவத்தில் பார்க்குறோம் அப்படிங்கிறார். ஏதாவது ஒன்றுக்கு நீங்கள் அடிமை ஆகிட்டேன்னு அங்கே தான் பகவான் சோதனை வைப்பார். சாப்பாட்டிலே கூட பாருங்கள், ஏதாவது ஒரு சாப்பாடு அடிக்ட் ஆயிடுவாங்க, அது இவங்க கையில் சமைச்சு சாப்பிட்டா தான் சாப்பிடுவேன்னு வேறு இருக்கும். அதெல்லாம் வேறு இருக்குது. அந்த டேஸ்ட்டு எங்கேயும் வராது. சில பேர் பாருங்கள், ஊருக்குள்ளே எந்த கடையில் என்ன ஐட்டம் நல்லா இருக்குன்னு பார்த்து வச்சுருப்பாங்க. புரோட்டா வாங்கணும்னா இங்கே வாங்கணும், தோசை வாங்கணும்னா அங்கே வாங்கணும், இட்லின்னா இங்கே வாங்கணும், இப்படியே ஒரு லிஸ்ட்டு போட்டுலாம் வச்சுருக்காலாம் இருக்குது. ஏன்னா அதில் ஒரு அட்டாச்மெண்ட்டு. அது இல்லைன்னு வச்சுக்கிறது நல்லாவே இல்லைப்பா, தூக்கம் வந்துடுது. அந்த பற்று நம்மளை கிடைக்கலைங்கும் துக்கத்தை உண்டு பண்ணி விடுகிறது. அதனால் பற்று உடையதனால் துக்கப்படுவதை இந்த உலக அனுபவத்தில் நாம் பார்க்கின்றோம் அப்படிங்கிறார். பிறகு பற்று இல்லாதவன் மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்க்கின்றோம். பற்று இல்லாதவன் என்ன பண்ணுறான்,
அது இருந்தாலும் இல்லாட்டிலும் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் இருப்பான். எல்லா இடத்துலையும் படுத்தா தூக்கம் வருது, அவனுக்கு என்ன கவலை? ஒருத்தனுக்கு இங்கே படுத்தாத்தே தூக்கம் வருதுன்னா அப்போ மற்ற இடத்துல தூங்க முடியாது. கற்று வந்துடுது. இந்த சாப்பாடுனாத்தே என்னால் முடியும்னா அங்கே பற்று வந்துருச்சு. வேறு சாப்பாடு கிடைச்சா கஷ்டமாயிடுது. அப்போ பற்று எதில் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்க என்ன பண்ணுவான்? அவனுக்கு துக்கமே கிடையாது, சந்தோஷமாக இருக்கின்றான். இதை பார்க்கிறோங்கிற அடுத்து சொல்கிறார் 2வது வரியில். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், தேன சங்கக பரித்யஜ்ய சர்வதா, ஆகவே பற்றானது எப்பொழுதும் விடப்பட வேண்டும். இந்த பற்றுங்கிறது ஏன்னா அவர் பற்று வந்துடக்கூடாதுன்னு காட்டில் போய் இருந்தாங்கன்னு சொல்கிறார். அவர் இப்படியெல்லாம் விலகி இருந்தாங்கன்னு சொல்லி. அதனால் நீ என்ன சொன்ன? பற்று விட பழகிக்க, எப்பொழுதும் விடப்பட வேண்டும். எதற்கு? யாரால்? சுகம் இச்சதா, சுகத்தை விரும்புபவர்களால், மோட்ச சுகத்தை விரும்புபவர்களால் எப்பொழுதும் பற்றானது விடப்பட வேண்டும். அந்த பற்றை விட்டாச்சுன்னா நீ எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட இடத்துல எங்கே வேணாலும் வாழலாம். நீ எல்லா கடமையும் செஞ்சுக்கிட்டு எல்லாத்துலேயும் சந்தோஷமாக இருக்க முடியுங்கிறார். திருக்குறள் இருக்கா இல்லையா? யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் இளன். பாருங்கள் அந்த குறள் எப்படி அமைச்சிருக்காரு பார்த்தீங்களா? திருக்குறள்லே 1330 குறளில் உதறு ஒட்டாமல் சொல்கிற ஒரே குறள் இதுதான். உதடே ஒட்டாது. யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் இளன். அர்த்தம் என்ன? எதோட ஒட்டாமல் இரு. நீ எதுலேருந்து ஒட்டாமல் இருக்கியோ அதுலேருந்து உனக்கு துக்கம் கிடையாதுங்கிறார். எந்த பொருள்லேருந்து நீ எந்த விஷயம், எந்த சூழ்நிலை, எந்த உறவு அதில் ரொம்ப அட்டாச்சு இல்லாமல் விலகி இருந்தேன்னா அதனால் உனக்கு துக்கமே கிடையாதுங்கிறார். அதுக்காக விட்டு போட்டு ஓட சொல்லலை. ஆள் மனசில் பற்று இருக்கக்கூடாது. நீ எல்லாரு கூடயும் வீட்டில் மனைவி, மக்கள், குழந்தைகள், அம்மா, அப்பா எல்லாரு கூட ஒரே மாதிரி அன்பாக இருக்கலாம், தப்பே இல்லை. ஆனால் ஆள் மனசுக்குள்ளே இதெல்லாம் அனித்தியங்கிற புத்தியோட ஞானத்தோடு இருந்தோம்னா அது என்னாகும்? துக்கத்தை கொடுக்காது. ஒட்டாமல் இருந்தால் துக்கம் கொடுக்காது, ஒட்டுனா துக்கத்தை கொடுக்கும். ஒரு பருந்து ஒரு மாமிசத்தோட தூக்கிட்டு ஓடுது, பின்னாடி 10 பருந்து சுற்றி விரட்டிக்கிட்டு வருது. இது தப்பிச்சு கிப்பிச்சு ஓடு, டக்குன்னு கீழே போட்டு போய் மரத்துல உட்காந்துருச்சான். இந்த மிச்ச 10 பருந்து அடித்து சண்டை போட்டுக்கிட்டு அது சந்தோஷமாக பசிரிச்சுக்கிட்டு இருந்துச்சான். அது சொல்லுவார். அது நாம் பாருங்கள், உலகத்தில் எத்தனையோ மரணங்கள் பார்க்குறோம். எத்தனையோ ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்கன்னா, ஆஸ்பத்திரியில் இருக்கிறதெல்லாம் போய் பார்த்தா வந்து ஐசியூ வார்டில் மட்டும்லாம் பார்த்தா எப்படிப்பட்ட நோயெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் முடியாமல் எத்தனையோ பேரை பார்க்குறோம். பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் அவருடைய ஒரு மாற்றம் தெரிகிறதே இல்லை. அதே உடம்பு முடியாது நம்மளுக்காச்சுன்னா அது எப்படி இருக்குது தெரியுமா? அதே மாதிரி எத்தனையோ மரணங்கள் பேப்பர். இப்போ கூட ஆப்கானிஸ்தானில் கிட்டத்தட்ட 1000 பேர் இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நேற்று பூகம்பத்திலையா. ஏதாவது நம்மளுக்கு துக்கம் இருக்கா? ஆப்கானிஸ்தானில் பூகம்பம் நடந்த இடத்துல நம்ம சொந்தக்காரர்கள் வேலை இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இல்லை நம்ம பையன் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? பதறி போயிடுவா. இருக்கானா இல்லையா, அந்த பூகம்பத்தில் இறந்துட்டானா இல்லையா, எல்லாம் ஒரே சம்பவம் தான். அங்கே பற்று வந்த உடனே துக்கம் வந்துடுது. யாருக்கோ நடக்கும்போது அது பற்று இல்லை. பேப்பரில் நியூஸில் எல்லாம் டெய்லி மரணங்களை பார்க்குறோம், ஆக்சிடெண்ட்டை பார்க்குறோம், அதை பார்க்குறோம், ஒரு சஞ்சலம் இல்லை. ஆனால் அதில் சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் அங்கே வந்துருச்சுன்னா அதுவும் மரணம் தான், இதுவும் மரணம் தான். அதுவும் ஆக்சிடென்ட் தான், இதுவும் ஆக்சிடென்ட். இங்கே பற்று வந்தவன துடிச்சு அப்படியேமா கூடாதுன்னு சொல்ல கஷ்டம் இருக்கும். ஆனால் எல்லாரையும் மாதிரி நடந்திருக்கு, என்ன பண்ண முடியும்? அதுக்கு என்ன நிவர்த்தியோ அதை பண்ணணுமே ஒழிய ஆள் மனசில் துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறது கூடாது. அதுக்கு அழுகக்கூடாதுன்னு சொல்ல. வீட்டில் அழுகலை என்ன பிறகு உங்களை விரட்டி விட்டுருவாங்க வீட்டில். என்ன அழுகிற போது அழுகணும், உள்ளுக்குள்ளே மேலோட்டம் ஒரு துக்கம், அவ்வளோதான். ஆள் மனசில் துக்கத்தை போய்க்கிறணும். ஏன்னு சொன்னால் அந்த பற்று இல்லைனாத்தே இந்த துக்கம் போகும், இல்லாட்டி ரொம்ப நாளைக்கு அது இருந்துக்கிட்டே இருக்கும். ஆகவே சுகத்தை விரும்புபவர்களால் இந்த பற்று விடப்பட வேண்டுங்கிறார். சுலோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம், எளிமையான சுலோகம் தான். சங்கி ஹி பாத்தியதே லோகே. லோகேனா இந்த உலக அனுபவத்தில். சங்கின்னா பற்று உடையவன். இந்த ஹீயை கடைசி பார்ப்போம். பாத்தியதே பாதிக்கப்படுகின்றான் அல்லது துயரப்படுகின்றான். இந்த உலகத்தில் உலக அனுபவத்தில் பற்று உடையவன் துயரப்படுகின்றான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். நிசங்கக பற்று இல்லாதவன் சுகம் அஸ்னுதே சுகத்தை அடைகின்றான். பற்று உள்ளவன் துக்கத்தை அடைகின்றான், பற்றற்றவன் சுகத்தை அடைகின்றான். அந்த யாதனின் நீங்கியான குரல் அப்படியே அதனுடைய மீனிங் தான் இது.
பிறகு அடுத்தது ஹீங்கிற வார்த்தை இருக்குது. சங்கி ஹீன் இருக்குல்ல, ஹீன்னு சொன்னால் நிச்சயமாக என்ன சொல்கிறார், தேனை இதெல்லாம் நிச்சயம் பிரசித்தம்ங்கிறார். பற்று உள்ளவன் துக்கத்தை அடைவதும் பற்றற்றவன் சுகத்தோடு இருப்பதும் நிச்சயம். ரெண்டாவது வரி தேன ஆகையால் சங்கக பரித்யாஜ்ய சர்வதா சுகமிச்சதா. தேனன்னா ஆகையால், அந்த கடைசி வார்த்தையில் சுகம் இச்சதா, சுகத்தை விரும்புபவர்களால், சுகம்னா சுகத்தை, இச்சதான்னா விரும்புபவர்களால், சங்கக தேனக்கு அடுத்த வார்த்தை சங்ககன்னா சங்கமானது சர்வதா எப்பொழுதும் பரித்யாஜ்ய சர்வதா, சர்வதான்னா எப்பொழுதும், பரித்யாஜ்யன விடத்தக்கது. பற்று உள்ளவன் துயரப்படுகின்றான், பற்றில்லாதவன் சுகத்தை அடைகின்றான், இது நிச்சயம். ஆகவே நீ என்ன பண்ணணும், சுகத்தை விரும்புறதுனால இந்த பற்றானது எப்பொழுதும் விடத்தக்கது, பற்றை விட்டுவிட வேண்டும் சொல்லி இந்த 274 சொல்கிறாரு. பிறகு 275 இந்த டாபிக் முடிக்க போகிறார். இந்த டாப்பிக்கை 275 ஸ்லோகத்தில் முடிக்கிறார். ஸ்லோகம் படிக்கலாம். அஜ்ஞாத்வா சாஸ்திர ஹிருதயம் மூடோ வக்ஞன்யதான் யதாம் மூர்க்கானாம் நிர்ணய சத்வாஸ்தாம் அஸ்மத் சித்தாந்த உச்யதே. அஜ்ஞாத்வா சாஸ்திர ஹிருதயம் மூடோ வக்ஞான்யதான் யதாம் மூர்க்கானாம் நிர்ணய சத்வாஸ்தாம் அஸ்மத் சித்தாந்த உச்யதே. இந்த ஜீவன் முக்தி விசாரம் 257 ஆரம்பித்தார். இங்கே 275 நிறைவு செய்கிறார். இதுக்கு அடுத்து இன்னொரு 15 ஸ்லோகம் இருக்குது. அது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் சொல்ல போகிறார். அதுக்கு அடுத்த டாபிக் இந்த வித்யாரோட ஹைலைட்டே அங்கே தான் வரப்போகுது, இனி அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்களில். இதில் இந்த விசாரத்தை முடிவு பண்ணுறார். அதாவது ஜீவன் முக்தினா என்ன, மோட்சம்னா என்னங்கிறதுல எவ்வளவோ குழப்பங்கள்லாம் இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். பூர்வபக்ஷி என்னென்னமோ சொன்னால் அதுக்கெல்லாம் பதிலெல்லாம் சொன்னார். எப்படி இருப்பான், மற்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும், எல்லாம் பார்த்தோம். ஜீவன் முக்தனை இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி மற்றவங்க ஒரு விதிவிலக்கு வச்சுருக்காங்க. சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. ஞானின்னா இப்படித்தான் இருக்கணும், ஞானின்னா எப்படி இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும், உலகத்தில் முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு பழைய சினிமா ஒன்று பாக்தா த்ரெட்னு நினைக்கிறேன். நாகேஷ் காட்டுவாசிகளில் மாட்டிக்கிடுவாப்புல. மாட்டின உடனே அவனை கொண்டு போய் இந்த அடுப்பில் வச்சு எரித்து சாப்பிட்றதுக்கு போகும்போது இப்படி ஒரு மாதிரியாக நிற்பான். அவங்க சாமி சிலை ஒன்று இருக்கும், அது மாதிரி இவன் பார்த்தா அது மாதிரி தெரியும். நம்ம கடவுளே வந்திருக்காருன்னு சொல்லி அவனை தூக்கிடுவாங்க. கொண்டு போய் இவர் தான் கடவுள்னு சொல்லி உட்கார வச்சு பூஜையெல்லாம் பண்ணி எல்லாம் உட்கார வச்சு சாப்பாடு எல்லாம் நிறையா பழங்கள் தேனெல்லாம் வச்சுருப்பாங்க. பசி தாங்கும், எடுத்து சாப்பிட போவான். மூஞ்சி ஒரு கடவுள் சாப்பிடக்கூடாது, படைக்கத்தையும் செய்யணும். கடவுளுக்கு சாப்பிட விட மாட்டாங்க. அது மாதிரி ஞானின்னா சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாது, பேசக்கூடாது, எப்படி இருக்க முடியும்? அப்படி தான் நம்ம பண்ணுறோம். சாமி சாப்பிட்டா ஒத்துக்குறோமா, ஒத்துக்கிறோம்னா அவன் சாப்பிட போனால் கடவுள் சாப்பிடக்கூடாது, படைக்கத்தையும் செய்யணுமா. அது மாதிரி ஞானிக்கு என்னென்னமோ லட்சணமெல்லாம் சொல்லி இப்படித்தான் ஞானி இருப்பான்னு ஒரு முடிவு பண்ணி வச்சிடுறாங்க. இப்போ என்ன சொல்கிறார், அதெல்லாம் போதும், நம்மளும் பதில் சொல்லி முடிச்சாச்சு. இந்த விசாரத்தை நிறுத்திட்டு நம்ம விஷயத்துக்கு வருவோம் சொல்லி இந்த ஸ்லோகத்தில் நிறுத்துறார் அந்த விஷயத்தை. முதல் வரியில் ஐக்கியாத்வா சாஸ்திர ஹிருதயம், அதாவது சாஸ்திரத்தின் உண்மையான தத்துவத்தை புரிந்து கொள்ளாமல், சாஸ்திரத்தினுடைய ஹிருதயத்தை தெரிந்து கொள்ளாமல், சாஸ்திரம் உண்மையில் என்ன சொல்லுகின்றது என்பதை புரிந்து கொள்ளாமல், எல்லாம் புரிஞ்சுக்கிறாமல் ஞானினா இப்படி, ஞானம்னா இப்படி அப்படின்னு தேவையில்லாமல் என்னென்னத்தையோ சொல்லி எது ஞானம்னே தெரிகிறதில்ல. கையில் இப்படி கையை விரிச்சோன்னு ஒரு பழம் வந்துருச்சுன்னா இதான் ஞானம், அவர் தான் ஞானி. இப்படிலாம் கற்பனையில் வளர்ந்துட்டாங்க. அப்படி எத்தனையோ சாஸ்திரத்தை அதனுடைய உண்மை உள்ளார்ந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் அப்படிங்கிறார். பொதுவாக உலக விஷயத்திலே ஒருத்தர் ஒரு விஷயத்தை நம்மகிட்ட சொல்வார். அவர் ஏதோ ஒரு மனசில் நினச்சிக்கிட்டு சொல்வார்.
நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம், அவர் சொன்னதுக்கு வேறு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வேறு கற்பனை பண்ணிக்கிட்டு இருப்போம். அவர் சொன்ன அர்த்தம் வேறையாக இருக்கும், நம்ம புரிஞ்சுக்கிட்டது வேறையாக இருக்கும். அதனால தான் உத்தவர் கூட கிருஷ்ணர்கிட்ட ஒரு இடத்துல சொல்கிறார், அந்த இதில் கேள்வி கேட்டு நான் கேள்வி கேட்ட விதம் கூட தப்பாக இருக்கலாம், ஆனால் நான் என்ன நோக்கத்தில் கேள்வியை கேட்டு நீங்கள் தான் புரிஞ்சுக்கிற முடியும் பார், நீங்கள் தான் புரிஞ்சுக்கிற முடியும். அதனால் அவங்ககிட்ட கேட்க நமக்கு கேள்வி கேட்குறது தப்பாக புரிஞ்சுக்கிட்டா பதில் தப்பாக போயிடும். நான் என்ன உள்நோக்கத்தோடு இந்த கேள்வி கேட்குங்கிறத நீங்கள் தான் புரிஞ்சுக்கிற முடியும்னு உத்தவரே சொல்கிறார். அது மாதிரி சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குங்கிறத உள்ளர்த்தத்தை சரியாக புரிஞ்சுக்கிறதே இல்லை, வேறு ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கும் தெளிவாக நம்மளுக்கு இது இருக்கணும், ஒரு அறிவு இருக்கணும், ஒரு விஷயத்தை புரியும்படி சொல்லணும். இப்போ நானே கிளாஸ் எடுக்கிறேன், ஏதோ 1 மணி நேரம் என்னத்தையோ சொல்லிட்டு போகிறேன், ஒன்று கூட புரியலைன்னா கிளாஸ் எடுத்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? ஏதோ ஒரு கொஞ்சம் புரிஞ்சாலும் புதுசாக வர்றவங்களுக்கு புரியாது, ரெகுலராக வர்றவங்களுக்கு புரியாமல் சொல்லிக்கிட்டே போனால் ஒரு சில நேரம் டாபிக் கஷ்டமாக இருந்தால் புரியாமல் இருக்கலாம், ஆனால் புரிகிற அளவுக்கு கொஞ்சமாவது சொல்ல தெரியணும். அதே மாதிரி யாராவது சொன்னால் இந்த அர்த்தத்திலே சொல்லியிருக்காருங்கிறது நான் புரிஞ்சுக்கிற முடியணும். பாரதியார் ஒரு பாடல் பாடியிருக்காரு, தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே கழிவர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கு இவையெல்லாம் நீ அருளும் தொழில்கள் என்றோ ஒளிவளரும் தமிழ்வாணி, இவை அனைத்தும் எனக்கு அருள்வாயன் படிக்கிறார். தெளிவுறவே அறிந்திடவும் தெளிவு தர மொழிந்திடவும் எனக்கு அருள வேண்டும் பாரதியார் படிக்கிறார். தெளிவாக சொல்லவும் தெரியணும், சொன்னதை தெளிவாக புரிஞ்சுக்கிறவும் தெரியணும். அப்படி சாஸ்திரத்தினுடைய உள்ளர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் அப்படிங்கிறார். அஜ்ஞாத்வா சாஸ்திர ஹிருதயம், புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள்ங்கிறார். நிறைய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறது ஒரு விதத்தில் இருக்கும் உலகத்திலேயே, நேரடியாக பார்த்து அர்த்தம் புரிய. இப்போ வந்து ஒருத்தர் வந்து திண்டுக்கல்லேருந்து டெய்லி திண்டுக்கல் டு மதுரைக்கு காரில் போய்கிட்டு இருக்காரு, புரியுதுங்களா? அவர் போகிறது தெரியும். ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, திடீர்னு வந்து சென்னைக்கு அவரோட போகலான்னு இவருக்கு என்ன வந்திருக்கு, இவருக்கு மதுரை போக வேண்டியிருக்கு. அவர்கிட்ட போய் என்ன காரில் இடம் இருக்கான்னு கேட்குறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, காரில் இடம் இருக்கான்னு என்ன அர்த்தம்? காரில் இடம் இருந்தானா இல்லாட்டின்னு இவருக்கு என்ன, அவனுடைய மீனிங் என்ன? நான் வரலாமான்னு கேட்குறது. அப்போ அவர் என்ன பண்ணணும், இடம் இல்லைப்பா இடம் இருக்குன்னு சொல்லிட்டா அப்படி இல்லை. அவர் என்ன பண்ணி, இவர் என்ன நோக்கத்தில் புரிஞ்சுக்கிட்டார், இல்லைப்பா என் கூட 3 பேர் வர்றாங்க, அப்போ என்ன அர்த்தம், நீ என் கூட வர வேணாம்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? என்ன நோக்கத்தில் கேள்வி கேட்குறாரோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த பதிலை சொல்லணும். சாஸ்திரம் என்ன நோக்கத்தில் சொல்லியிருக்கோ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசணும். அது ஹிருதயம், அது அதனுடைய உள்நோக்க எண்ணத்தில் சொல்லியிருக்கோ அப்படி புரிஞ்சுக்கிறணும் அப்படி சொல்கிறாங்க. நேருகிட்ட கூட அந்த காலத்தில் பார்லிமெண்ட்டில் ஒரு கொஸ்டின் பண்ணாங்களாம். இந்திரா காந்தியை கூப்பிட்டு வெளிநாடு போயிருந்தாராம். இந்திரா காந்தி சின்ன பிள்ளை, அவருடைய மக. போகும்பொழுது இவன் என்ன கேள்வி கேட்குறான் பார்லிமெண்ட்டில், பிரதமர் வெளிநாடு போயிட்டு வந்த செலவு தொகை எவ்வளோ, கணக்கு எவ்வளோன்னு கேட்குறான். இவர் என்ன பண்ண, கணக்கு தானே சொல்லணும், அதில் என்னுடைய மகள் செலவு சேர்க்கப்படவில்லைங்கிறார். கேள்வி என்ன, நீங்கள் வெளிநாடு போயிட்டு வந்த செலவு எவ்வளவுன்ட்டு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, உள்நோக்கம் என்ன, நீ மகளை கூட்டு போயிட்டு வந்த அது இதில் சேர்த்துருக்கியான்னு கேட்குறான். இவர் என்ன பதில் சொல்கிறாரு, அதில் என்னுடைய மகளின் செலவு சேர்க்கப்படவில்லைங்கிறார். என்ன நோக்கத்தில் கேள்வி, அப்போ அதுக்கு தகுந்த பதில் சொல்கிறார். அது மாதிரி சாஸ்திரம் என்ன உள்ளார்த்தத்தோடு சொல்லியிருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறாமல் நிறைய தேவையில்லாமல் குழப்பி கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க விஷயத்தெல்லாம் விட்டுருவோம்ப்பாங்கிறார், இனிமேல் போகுங்கிறாரு. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார், வஞ்ச புகழ் செயல் திட்டினார்ல பெரிய புத்திசாலிக்கு, நேரடியாகவே திட்டுறார். எப்படி திட்டுறாரு, மூடகங்கிறார். மூடர்கள் பக்தி பேசுகிறார்கள், அந்யதா விதவிதமாக எதையோ கற்பனை பண்ணி, இந்த வேதம் இதைத்தையும் சொல்லியிருக்கு, சாஸ்திரம் இதைத்தையும் சொல்லியிருக்கு, உபனிஷத்து இதைத்தையும் சொல்லி பொய் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக பேசுகிறாங்க. யார்? மூடகன்ட்டார், முட்டாள்கள்ன்ட்டார். அதனால தான் இந்த வேதாந்தம் சாஸ்திரம்லாம் தனியாக நீயா புஸ்தகத்தை எடுத்து படிக்கக்கூடாது. குருட்டை கேட்டு படிக்கலாம், படிக்கிறதுக்கு முன்னாடி சும்மா மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு படிக்கலாம். ஆனால் முறையாக எந்த இடத்துல எந்த வார்த்தைக்கு என்ன மீனிங்கிறது அந்த பரம்பரையாக ட்ரெடிஷ்னலாக வர்றவங்களுக்கு தான் தெரியும். அதனால தான் இப்படி அந்த சிஸ்டமே வச்சுருக்காங்க. அதனால் என்ன மூடகன்டர், மூடக பக்தி பேசுகிறார்கள். எப்படி? அந்யதா விதவிதமாக எதையோ பேசுகிறார்கள். உண்மை ஒன்றாத்தே இருக்க முடியும்,
பொய் தான் பல மாதிரி இருக்கும். உண்மை ஒரே ஒரு உண்மை தான் இருக்கு. பொய் 1000 பொய் சொல்லலாம். ஒரு உண்மையை வச்சுட்டு 1000 பொய் சொல்லலாம். உண்மை பல உண்மை சொல்ல முடியாது. உண்மை பல உண்மை சொல்ல முடியாது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மூடர்கள் சாஸ்திரத்தின் உள்ளர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் எதையோ பேசுகிறார்கள். அதனால் அவங்க பேசுகிறத நிப்பாட்டிக்கிறோங்கிற அடுத்த வார்த்தை. மூர்க்கானாம் நிர்ணயக அஸ்தாம். அந்த மூர்க்கர்களின் நிர்ணயத்தை அவர்கள் நிச்சயம் செய்து முடிவு செய்து வைத்துள்ள விஷயத்தை இத்தோடு நிப்பாட்டிக்கிறோம்ங்கிறார். இந்த விசாரத்தை நிப்பாட்டிக்கிறோம் அப்படிங்கிறார். முதல்ல மூடர்கள்னாரு, ரெண்டாவது மூர்க்கர்கள்ட்டார். ஒருத்தட்ட ஒரு கருத்தை புரிய வைக்க முயற்சி பண்ணுறோம், அவர் புரிஞ்சுக்கிறவே இல்லை, என்ன பண்ணுறது, போதும்ப்பா நீ புரிஞ்ச அளவு போதும் சொல்லி நிப்பாட்டிடுவோம். அது மாதிரி இவர் என்ன சொல்கிறாரு, மூடர்கள் மூர்க்கர்கள் நிச்சயம் செய்த கருத்தை முடித்து கொண்டு என்ன செய்ய போகிறோம், நம்ம அஸ்மாத் சித்தாந்தக உச்சியதே, இனி நம்முடைய சித்தாந்தத்திற்கு வருவோம். நாம் என்ன கருத்தை பேசணுமோ அதை கொஞ்சம் தெளிவு பண்ணி இந்த அத்தியாயத்தை முடிச்சிடுவோங்கிறார். என்ன பண்ணுறாரு, இன்னும் 15 ஸ்லோகம் இருக்கு, இதுக்குள்ளே நம்மளுடைய சித்தாந்தம் என்னங்கிறத சொல்லிடுவோங்கிறார். முதல்ல மூடர்கள்னார். மூடர்கள்னால் முட்டாள்தனமாக பேசுகிறவங்க. பிறகு மூர்க்கர்கள்னு என்ன அர்த்தம், அந்த கருத்தை நிச்சயம் பண்ணிட்டதான். மூர்க்கத்தனமாக நீ முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி முதல்கள் மூடர்கள்ன்றாரு, பிறகு மூர்க்கர்கள்ங்கிறாரு. அதாவது முரட்டு பிடிவாதம் பண்ணி இதுதான் சரின்னு சொல்லி தப்பான கருத்தை முடிவு செய்தவர்கள் அப்படிங்கிறார். இப்போ 276லேருந்து 286 வரைக்கும் சாதனைகள். இனி என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் வரக்கூடிய பகுதி வித்யாரண்யனுடைய டாப் மோஸ்ட் விளக்கம்னு சொல்லுவாங்க. வித்யாரண்யருடைய ஹைலைட் சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த அத்தியாயத்தில் நீ 276லேருந்து 286 வரைக்கும், 276லேருந்து 286 வரைக்கும் சாதனைகளை சொல்கிறாரு. இந்த சாதனைகள் ரொம்ப ஹைலைட்டான சில முக்கியமான கருத்துக்கள், நம்ம எங்கேயும் கேட்காத சில கருத்துக்கள்லாம் வரப்போகுது. அதை அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். 3 சாதனை சொல்ல போகிறார். வைராக்கியம், ஞானம், உபரமக. ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். சாஸ்திர ஹிருதயம் அஜ்ஞாத்வா சாஸ்திர ஹிருதயம், சாஸ்திரத்தின் தாத்பரியத்தை, சாஸ்திர ஹிருதயம்னா சாஸ்திரத்தின் தாத்பரியத்தை அஜ்ஞாத்வா தெரிந்து கொள்ளாமல் அறிந்து கொள்ளாமல், மூடக மூடோ மூடர்கள், வக்தி அந்யதா அந்யதா, அதை பிரிச்சோம்னா வக்தி அந்யதா அந்யதான் இருக்கு. வக்தி அந்யதா அந்யதா, அந்யதா அந்யதான்னா எதையோ விதவிதமாக வக்தி பேசுகிறார்கள், எதையோ விதவிதமாக அவர்கள் பேசுகிறார்கள். ரெண்டாவது வரி மூர்க்கானாம். மூர்க்கானாம்னா மூர்க்கர்களுடைய நிர்ணயஸ்ய, இந்த தீர்மானத்தை, அவர்களுடைய தவறான இந்த நிர்ணயத்தை கொஞ்சம் ஆஸ்தாம் முடித்து கொள்வோம், அவர்களுடைய தீர்மானத்தை இத்தோடு முடித்து கொள்வோம், அவருடைய கருத்தை முடித்து கொள்வோம், அது இருக்கட்டும். அஸ்மத் சித்தாந்தக, அஸ்மத் சித்தாந்தகன்னா இனி நம்முடைய சித்தாந்தம் உச்சியதே சொல்லப்படுகிறது, இனி நம்மளுடைய சித்தாந்தம் சொல்லப்படுகிறது அப்படிங்கிறார். இங்கே ஜீவன் முக்தி விசாரத்தை நிறைவு பண்ணிட்டார். சாஸ்திரத்தின் தாத்பரியத்தை அறியாதவர்கள் என்ன சொல்கிறார், மூடர்கள் மூர்க்கர்கள்ங்கிறாரு. அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சித்தாந்தத்துக்கு வருவோம் அப்படின்ட்டார். இப்போ இந்த ஜீவன் முக்தி விசாரத்தில் முக்கியமாக பார்த்தது என்ன கருத்துன்னா, ஜீவன் முக்தினா என்னங்கிறதுல நிறைய குழப்பம் இருக்குது. இதில் பூர்வபக்ஷி நிறைய கேள்வியெல்லாம் கேட்டான். முக்கியமான என்னன்னா, ஞானம் அடைஞ்சு ஒருத்தர் மோட்சத்தை அடைஞ்ச பிறகு அவனுக்கு ஆசை வர்றது, இதை பற்றி ஒரு பெரிய கேள்வி வந்தது. அவர் ஆசை வரலாம், பிராரப்த கர்மத்தினால் ஆசை வரலாம், வந்தால் தப்பு இல்லை, ஆனால் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற கருத்தை சொன்னார். முக்கியமானது இது ஒன்று, பிராரப்த வசத்தினால வரலாம், அது பந்தப்படுத்தக்கூடாது அப்படின்னாரு. பிறகு ஞானி செயல்பட மாட்டான்ங்கிற ஒரு கருத்து வந்தது. நிறைய கருத்து ஹைலைட்டாக சிலதை மட்டும் சொல்கிறேன். செயல்படுவான், அவன் உடம்பை பாதுகாத்துக்கிறதுக்காக செயல்படுவான், எல்லாரையும் மாதிரி தான் இருப்பான், அதே நேரத்தில் கடமையிலும் இருப்பான். கடமையிலேருந்து விலகி போகிறவன் யாருன்னா, இந்த பற்று வந்து விடுமோ என்ற பயத்தினால் விலகி போயிருப்பான். அப்படி பற்று வராமல் இருக்க முடியுங்கிற தைரியம் இருந்தால் அவன் பாட்டுக்க
எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு எல்லாரையும் மாதிரியுமே ஞானி இருப்பான்கிற கருத்து சொல்லப்பட்டது. அதனால் துயர காரணம் பற்று, சுக காரணம் பற்று இன்மை. ஆகவே பற்றிலிருந்து விடுபடுவதற்கு எப்பொழுதும் நீங்கள் முயற்சி செய்யுங்கள்னு சொன்னார். பிறகு இதுவரையும் சொன்ன கருத்தெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கருத்துக்கு வரும்னு சொல்லி 276 வைராக்கிய போதோ பரமாகாம் சகாயாஸ்தே பரஸ்பரம் பிராயேண சகவர்த்தந்தே வியுஜ்யந்தே க்வசித் க்வசித் வைராக்கிய போதோ பரமாகாம் சகாயாஸ்தே பரஸ்பரம் பிராயேண சகவர்த்தந்தே வியுஜ்யந்தே க்வசித் க்வசித். ஸ்லோகம் இந்த 276லேருந்து 286 வரைக்கும் சாதனைகளை சொல்கிறாரு. பிறகு 4 ஸ்லோகம் முடிவுரையாக சொல்லி முடிக்க போகிறார். இங்கே ஒரு 3 சாதனையை அறிமுகப்படுத்துகிறார். இங்கே இதில் சில வித்தியாசமான அந்த மோட்சத்தில் ஞானம் அடைஞ்சால் அவன் ஞானம் இருக்குது, அதே நேரத்தில் வைராக்கியமெல்லாம் சில நேரம் அவ்வளோ இல்லை, அவனுடைய கதி என்ன அப்படிங்கும்போதெல்லாம் பிறக்க மாட்டாங்கிறத நிறைய ஒரு லாஜிக்காக சில விஷயம்லாம் சொல்ல போகிறார். இதில் அதுக்காக ஞானம்ங்கிற ஒரு சாதனை எடுத்துக்கிறாரு, வைராக்கியங்கிற ஒரு சாதனை எடுத்துக்கிறாரு, உபரமகன் ஒரு சாதனை எடுத்துக்கிறார். இந்த 3 இங்கே அறிமுகப்படுத்தி இந்த 3 சாதனைக்கும் எப்படி இதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத சொல்லி அதில் எது இருந்தால் என்ன பலன், எது இல்லாட்டி என்ன பலன்கிறதையும் விளக்கி அழகாக கொண்டு போக போகிறாரு. நம்ம இங்கே பார்க்க போகிறோம். 3 சாதனைகளை அறிமுகப்படுத்துகிறார். முதல் வரி முதல் வாக்கியம் பார்த்தீங்கன்னா வைராக்கிய போத உபரமாக. அதை பிரித்தோம்னா வைராக்கியம் 1, 2 போதன ஞானம், 3 உபரமாக உபரதிகி. இந்த 3 சாதனைகளை ஹைலைட் பண்ணுறார். இந்த உபரமகான உபரத்தின்னு அர்த்தம். உபரத்தின்னு சொன்னால் இந்த சமம் தமமெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே அப்படி நிலச்சி நிற்கிறது. மன அமைதி, சமாதானம், மன ஒருமுகப்பாடு, சாந்தி, இதுக்கெல்லாம் பேர் உபரமாக உபரதி. விலகி இருத்தல்னு அர்த்தம். வைராக்கியம்னாலும் அதே அர்த்தம் தான். வைராக்கியம்னு அர்த்தம் சுகம் தரும் பொருள்களிலிருந்து விலகி இருத்தல். போதகன்னா தத்துவஞானம். போதகன்னா தத்துவஞானம். ஆத்மாவை பற்றி, அனாத்மாவை பற்றி, பிரம்மத்தை பற்றி, ஈஸ்வரனை பற்றி எல்லாம் தத்துவத்தை தெரிந்து கொள்வது ஞானம்ங்கிற சாதனை. உபரமன்னா விலகி இருத்தல், சாந்தி, சமத்தமெல்லாம் அதில் வந்துடும். வைராக்கியம்னாலும் கிட்டத்தட்ட உபரமன் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்குது, ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. வைராக்கியம் என்ன? பொருள்லேருந்து விலகி இருக்கிறது தான். வைராக்கியமும் உபரமங்கிறது அது 2 சேர்ந்து அது ஒரு மாதிரியான சாதனை. ஞானம்ங்கிறது அது ஒரு வெரைட்டி. இது 2 சேர்ந்து ஒரு சாதனை, இது தனியாக ஒரு சாதனை. அது 2க்கு சில ஒற்றுமையும் இருக்குது, சில வேற்றுமைகள் இருக்குது. இந்த 3 சாதனைகளும் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத இது இங்கே அறிமுகம் மட்டும் பண்ணுறார். அடுத்த ஸ்லோகத்தில் விளக்கப் போவார். அதை எப்படி ஒவ்வொரு சாதனையும் புரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கு சில லாஜிக் சொல்வார். இந்த லாஜிக்கை பயன்படுத்தி இதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறணுங்கிறதையும் சொல்ல போகிறார். இங்கே முதல் வரியில் 2வது பகுதியில் சகாயாஸ்தே பரஸ்பரம். சகாயாஸ்தே பரஸ்பரம்னா அதில் சகாயாக தே பரஸ்பரம். தேன்னா அவை, அந்த 3 சாதனைகளும். 3 சாதனை அறிமுகப்படுத்திட்டார். என்னென்ன? வைராக்கியம், ஞானம், உபரமக. தேன்னா அவை, அந்த 3 சாதனைகளும். சகாயாகா அப்படின்னா சகாயமாக இருக்கின்றன, துணை புரிகின்றன. எப்படி? பரஸ்பரம், ஒன்றுக்கொன்று துணை புரிகின்றன, ஒன்றுக்கொன்று சகாயமாக இருக்கின்றன. ஒரு சாதனை இனியொரு சாதனைக்கு துணை புரியும். இந்த சாதனை இருந்தால் அந்த சாதனை வரும், அந்த சாதனை இருந்தால் இந்த சாதனை வரும். ஒன்றை கடைப்பிடிச்சா இன்னொரு சாதனையை கொண்டு போய் விட்டுரும். நம்மளை ஒன்றுக்கொன்று பரஸ்பரம் ஹெல்ப் பண்ணோம், ஒன்றுக்கொன்று சகாயமாக இருக்குன்னு சொல்கிறார். இப்போ வைராக்கியம் இருந்தால் அது உபரமத்திற்கு பயன்படும், உபரமம் இருந்தால் வைராக்கியத்துக்கு கொண்டு போகும். அதே மாதிரி வைராக்கியம் ஞானத்துக்கு பயன்படும். ஞானம் இருந்தால் வைராக்கியம் என்ன நல்லா வரும். உபரமம் இருந்தால் ஞானத்துக்கு பயன்படும், ஞானம் இருந்தால் உபரமும் நல்லா வரும். இது ஒன்று இருந்தால் இனி ஒன்றுக்கு அது துணை புரியக்கூடிய சாதனைகள். இந்த 3மே 3ல் ஏதாவது ஒன்று இருந்தால்
மிச்ச ரெண்டுக்கு துணை புரியும். ஒன்று இனியொன்றுக்கு துணை புரியும். ஒன்றுக்கு ஒன்று எதிரான சாதனைகள் அல்ல. ஒரு சன்னியாசி ஒரு இடத்துல நல்லா படிச்சிருந்தாராம். இன்னொரு சன்னியாசி அவர்கிட்ட படிக்க போனாராம். இவரும் படித்தவர் தான். நான் உங்கள்கிட்ட சில விஷயமெல்லாம் படிச்சுக்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சாமியை போய் அவர்கிட்ட போய் கேட்டாராம். அந்த சன்னியாசி என்ன சொன்னார், நீங்களும் படிச்சிருக்கிறீங்க, நானும் கொஞ்சம் படிச்சிருக்கேன், ஆனால் என்கிட்ட படிக்கணும்னு வந்திருக்கீங்க, பரவாயில்ல, நீங்கள் என்கிட்ட இருந்து சில விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட என்கிட்ட இருக்க நல்ல பண்புகளை நீங்கள் கொஞ்சம் கடைப்பிடிச்சிக்கங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்க நல்ல பண்புகளை நான் கடைப்பிடிச்சிக்கிறேன், உங்கள்கிட்ட இருக்க சில விஷயங்களை நான் பண்ணிக்கிறேன். அதனால் என்கிட்ட இருந்து நீங்களும் உங்கள்கிட்ட இருந்து நானும் கற்றுக்கிட்டு ரெண்டு பேரும் என்கிட்ட இல்லாத நீங்களும் உங்கள்கிட்ட நானும் கற்றுப்பிடிச்சி ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா என்னமோ ஒன்றா சேர்ந்து இருப்போம்னு சொன்னாராம். அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் என்னை இன்ஸ்பயர் பண்ணுங்கள், நான் உங்களை இன்ஸ்பயர் பண்ணுறேன், ஈச் அதர் இன்ஸ்பயர் அப்படின்னாராம். ஏன்னா இவர் இவர் ஏன்டா வந்துட்டான்னு இவர் நினச்சிடக்கூடாது, அவர் ஏன்டா நம்மகிட்ட வந்தான்னு இவர் நினச்சிடக்கூடாது. நீங்கள் செய்கிற செயல் என்னை இன்ஸ்பயர் பண்ணணும், நான் செய்கிற செயல் உங்களை இன்ஸ்பயர் பண்ணணும். புரியுதுங்களா? இப்படி ரெண்டு பேரும் கற்றுக்குருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதனால் இங்கே ஒரு சாதனை, வைராக்கியங்கிற சாதனை எடுத்துட்டா அது உபரமத்துக்கு துணை புரியும், ஞானத்துக்கும் துணை புரியும். ஞானத்தை எடுத்துக்கிட்டால் இது ரெண்டுக்கும் துணை புரியும். உபரம் எடுத்துக்கிட்டால் அது ரெண்டுக்கும் துணை புரியும். ஒரு சாதனை இனியொரு சாதனைக்கு துணை புரியக்கூடியவையாக இருக்கின்றன அறிமுகப்படுத்துகிறார். இங்கே அடுத்து ரெண்டாவது ஒரு கருத்து சொல்கிறார். மூன்று சாதனைகளும் பொதுவாக சேர்ந்து தான் இருக்கும், சில இடங்களில் சேர்ந்து இருக்காதுங்கிறார். சில இடங்களில் சேர்ந்து இருக்காது, அதை பின்னாடி விளக்க போகிற. அப்படி சேர்ந்து இல்லாட்டி தப்பு இல்லை, அதில் என்ன கிடைக்கும்னு சொல்ல போகிறார். சேர்ந்து இருந்தால் எப்படி, சேர்ந்து இல்லாட்டி எப்படி. ஞானம் மட்டும் இருக்குது, உபரமாக வைராக்கியம் இல்லை. சில பேருக்கு வைராக்கியம் உபரமாக இருக்குது, ஞானம் இல்லை. வைராக்கியம் இருக்குது, உபரமாக இல்லை, ஞானமும் இல்லை. அப்படியெல்லாம் சில இடங்களில் சேர்ந்து இருக்காது. பொதுவாக நார்மலாக பார்த்தா சேர்ந்துருக்கும். வைராக்கியத்துக்கு இந்த கட்டுப்பாடெல்லாம் வந்தாச்சுன்னா ஞானத்துக்கும் கொண்டு வந்துடுவோம். ஞானம் இருக்கவனுக்கு அந்த வைராக்கியம் கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். அதை என்ன சொல்கிறாருன்னா, பொதுவாக சேர்ந்தே இருக்கும், சில இடத்துல விரிஞ்சி இருக்குங்கிறார். அதை ரெண்டாவது வரியில் சொல்கிறாரு. பிராயேன சகவர்த்தந்தே, பொதுவாக, பிராயேனா பொதுவாக, பிரதானமாக எப்படி இருக்குமா, சேர்ந்தே இருக்கும். சகவர்த்தந்தேனா சேர்ந்தே இருக்கும். வைராக்கியம் இருந்தால் மற்ற இரண்டும் கொஞ்சம் கொஞ்சம் வந்துடும். ஞானம் கொஞ்சம் இருந்தால் வைராக்கியம் அது கொஞ்சம் வரும். இப்படி ஒன்று இருந்தால் மற்ற இரண்டும் சேர்ந்து அதுவும் கொஞ்சமாவது இருக்கும். வைராக்கியமே இல்லாட்டி ஞானத்துக்கு வரவே முடியாது. கொஞ்சமாவது வைராக்கியம் இருக்கணும். இந்த வகுப்புக்கு வர்றது வைராக்கியம் இருக்கணும், வரக்கூடாதா? டிவி பார்க்காம வரணுமா இல்லையா? வீட்டை விட்டுட்டு தானே வர முடியும். நேரம் வீட்டில் ஜாலியாக இருக்கலாம், சினிமா பார்க்கலாம், டிவி இருக்கலாம், ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் நேரம் கட் பண்ணிட்டு வர்றதே ஒரு வைராக்கியம் தானே. இந்த ஞானம் வந்துச்சுன்னா அந்த வைராக்கியத்தை போய் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அதிகமாக அதை கடைப்பிடிக்கவும் செய்வோம். அதனால் அது எல்லா இடத்துலையும் பொதுவாக இருக்குங்கிற ரெண்டாவது வரியில் இன்னொரு ரெண்டாவது பகுதி சொல்கிறாரு பாருங்க. முதல் பகுதியில் பிராயேன சக வர்த்தந்தே, அதாவது பொதுவாக சேர்ந்திருக்கு. அடுத்த பகுதியில் வியிச்சியந்தே குவச்சித்து குவச்சித்து, சில சமயங்களில் அல்லது சிலரிடத்தில் விலகியும் இருக்கும். வீச்சியந்தே, ஒன்று இருந்து ரெண்டு இல்லாமல் இருக்கும், ரெண்டு இருந்து ஒன்று இல்லாமல் இருக்கும். வைராக்கியம் இருக்கும், உபரமாக இருக்காது, ஞானம் இருக்காது. இல்லாட்டி வைராக்கியம் உபரமாக இருக்கும், ஞானம் இருக்காது. ஞானம் இருக்கும், வைராக்கியம் உபரமாக இருக்காது. ஒன்று இருந்து ரெண்டு இல்லாமல் இருக்கும், இல்லாட்டி ரெண்டு இருந்து ஒன்று இல்லாமல் இருக்குது. சில இடங்களில் சில பேர்கிட்ட, சில இடங்களில் சில பேரிடம் அப்படியும் இருக்குது. பொதுவாக சேர்ந்துருக்கும், சில இடத்துல செஞ்சுதான் இருக்கும் அப்படிம்பாரு. சில பேர் பாருங்கள், நல்ல தவ வாழ்க்கை வாழ்வாங்க, வைராக்கியம், ஒரு கெட்ட பழக்கம் இருக்காது, எந்த ஒரு சுகத்துக்கு அடிமையாக மாட்டாங்க, சுகம் இந்த விரதங்கள்லாம் அனுஷ்டிச்சு அப்படி கட்டுப்பாட்டோடு இருப்பாங்க. கிளாஸுக்கு கூப்பிடுங்க, அதெல்லாம் வரட்டு வேதம் தான், நம்மளுக்கெல்லாம் ஒத்தே வராது. ஞானத்துக்கு அது கிட்டத்தில் நுழையவே மாட்டாங்க. இருக்காங்களா இல்லையா? சில பேர், நிறைய பேர் பாருங்கள், நிறைய விரதமெல்லாம் இருப்பாங்க, ஆனால் அந்த ஞான மார்க்கத்துக்கு வரவே மாட்டாங்க. நல்லா ஜபம் பண்ணுவாங்க, தியானம் பண்ணுவாங்க, யோகாசனம் பண்ணுவாங்க, எல்லாம் இருக்கும். சில பேருக்கு ஜபம் தியானம் இருக்கும், அந்த உபரம் அதெல்லாம் மனசை அப்படியே கட்டுப்படுத்தி, ஆனால் வைராக்கியம் இருக்காது. நல்லா 1 மணி நேரம் ஜபம் தியானம் பண்ணிவிட்டு பிறகு நல்லா சாப்பிட்றது, என்ன போகத்தை அனுபவிக்க அத்தனையும் அனுபவிக்கணும்.
அப்போ இது ஜபந்தியானம் இருக்கும், வைராக்கியம் இருக்காது, ஞானம் இருக்காது. சில பேர் ஞானம் இருக்கும், இந்த வைராக்கியம் இருக்காது. கொஞ்சம் ஞானம் வந்து வைராக்கியம் இல்லாட்டி வரவே வராது. கொஞ்சம் வைராக்கியம் உபரமம் வந்தோன்னு ஞானத்துக்கு வந்துடுவாங்க. வந்த பிறகு எல்லாம் மித்தியா அப்படி இப்படின்ட்டு என்ன பண்ணுறது, திருப்பி நிறைய இடங்கள் அப்படி தப்பு நடக்குது. கவனமாக நடக்கணும். கொஞ்சம் வைராக்கியம் வந்து விஷயம் புரிஞ்ச உடனே என்ன பண்ணிடுறது, அவ்வளோதான், அந்த வைராக்கியம் போயிடும். அப்போ வைராக்கியம் போனால் என்ன நடக்கும்னு சொல்ல போகிறாரு. இப்போ ஞானம் வந்தால் மோட்சம் கிடச்சினானா அதெல்லாம் அந்த நிறையா தடவை சொல்லியிருக்கேன். இதில் வரக்கூடிய கொட்டேஷனத்தை நிறைய இடங்கள் நான் சொல்லுவேன், பின்னாடி வருது அந்த ஸ்லோகம். அது அதாவது ஞானம் நல்லா வந்துடும், கொஞ்சம் வைராக்கியம் வந்தவொடனே பிறகு என்ன பண்ணுவாங்க, திருப்பி பழைய மாதிரி வைராக்கியம் இல்லாமல் போகத்தில் மூழ்கிறவும் சில பேரை பார்க்க முடியுது. ஒன்று இருக்கும், ஒன்று இல்லாமல் போகும், அல்லது இரண்டு இருக்கும், ஒன்று இல்லாமல் போகும், இப்படியெல்லாம் இருக்குங்கிற. பொதுவாக 3 சேர்ந்துதான் இருக்கும். அதை இனி விளக்க போகிறார். சேர்ந்து தான் இருக்கும் அப்படிங்கிறத இனிமேல் வர்ற சுலோகங்களை விளக்க போகிறார். அதை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். சேர்ந்து தான் இருக்குங்கிறது முக்கியம் விளக்க போகிறார். பொதுவாக என்னென்னங்கன்னா, ஒரு நல்ல குணத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால், நல்ல குணத்தை ஒரு குணத்தை கடைப்பிடிச்சா அடுத்த குணத்துக்கு அது துணை புரியும். ஒருத்தன் உண்மை மட்டும் பேசினான்னு சொன்னால், பொய்யே பேசலை உண்மை மட்டும் பேசினான்னு சொன்னால் வேறு எல்லா பழக்கமும் போயிடும். ஒருத்தர் உண்மையை பேசிட்டான்னு வச்சுக்கோங்க, எல்லா நல்ல குணம் வந்துருப்பாங்க. பொய்யே சொல்லணும்னு ஒரு இடம் இருந்துட்டான்னா அவனை தப்பு பண்ண வைக்கவே முடியாது. ஏன்னா ஏமாற்ற முடியாது யாரையும். ஏன்னா உண்மை பேசணும். பிறகு என்ன, நம்பிக்கை துரோகம் பண்ண முடியாது, தவறான விஷயங்கள் போக முடியாது. ஏன்னா உண்மையை சொல்லி ஆகணும். திருக்குறளில் ஒரு குறள் சொல்லியிருக்காரு, பொய்யாமை என்ன புகழில்லை, எய்யாமை எல்லா அறமும் தரும். பொய்யாமை போல புகழ் தருவது எதுவும் இல்லை, அதில் தளராமல் உறுதியாக இருப்பது ஒருவனுக்கு எல்லா அறத்தின் சிறப்பையும் தருங்கிறார். இங்கே என்ன விஷயத்துக்கு வர்றோம்னு சொன்னால், ஒன்று நீ நல்லா கடைப்பிடிச்சா விஷயம் என்ன பண்ண, அது ரெண்டும் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போய் விட்டுரும். கிரீஷ் சந்திர கோஷ்ட வாக்கு தவறாமைன்னு ஒரே ஒரு குணம் இருந்துச்சு. ராமகிருஷ்ணனுடைய சிஷ்யர், பெரிய நாடகாசிரியர், பெரிய போகம் போதையில் மூழ்கி கிடந்தவர். போதை இல்லாமல் இருக்க முடியாது. ராமகிருஷ்ணர் பக்தர் ஒருத்தர். ஆனால் ஒரே நல்ல குணம், ஒரு சொல்லிட்டாருன்னு அந்த வாக்கு தவறவே மாட்டார். அதை வச்சு எல்லாத்தையும் மாற்றி விட்டார். அந்த ஒரு குணத்தை வச்சு அவர் எல்லாத்தையும் மாற்றி விடுவார். அதனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று இருந்தால் மற்றது வரும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இந்த ஸ்லோகத்துக்கு விளக்கத்து அர்த்தத்தையும் இன்னும் கொஞ்சம் விளக்கத்தையும் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.